வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹீலிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஹீலிங்னா என்ன? ஒரு ட்ரூ ஹீலிங் வந்து ரீஸ்டோரிங் ஆஃப் த எனர்ஜி அண்ட் பேலன்சிங் த எனர்ஜி பிட்வீன் த மைண்ட், பாடி அண்ட் சோல். அதாவது உடல், மனம், ஆத்மா, இந்த பிராணன், இது எல்லாத்தையும் ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி தான் வந்து ஹீலிங்னு சொல்லுவோம். அந்த எனர்ஜி சரியில்லை அப்படின்னா அதை முறைப்படி அதை சீர் செய்கிறது தான் வந்து ஹீலிங். இந்த ஹீலிங்கில் நம்மளோட செல்ஸ், டிஷ்யூஸ், ஆர்கன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வேறு விதமான ஒரு வைப்ரேஷனல் ஃப்ரீக்குவன்சியில் ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கும். இந்த ஃப்ரீக்குவன்சி, இந்த வைப்ரேஷன் ஒரு செல்லுலேயோ ஒரு டிஷ்யூலேயோ ஒரு ஆர்கன்லேயோ மாறி இருந்தால் நம்மளுக்கு ஒரு நோய் உண்டாகும். அந்த நோய் உண்டான செல்லில் இல்லை டிஷ்யூஸில், ஆர்கனில் அந்த ஃப்ரீக்குவன்சியை நம்ம மாற்றுறதுனால நம்மளுக்கு அந்த நோய் முற்றிலும் மறைஞ்சிரும். ஸோ இதை தான் வந்து ஹீலிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஹீலிங் பொதுவாக வந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி ஃபீல்டு, அந்த ஆரான்னு நம்ம சொல்லுவோம், அதில் தான் இது நடக்க ஆரம்பிக்குது. அதோட பாதிப்பு, அதோட ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபிசிக்கல் பாடியில் தெரியும். இதுதான் நம்ம ஹீலிங் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஒரு ஆர்கனோட ஃபங்க்ஷனுக்கு ஒரு 3 முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று எனர்ஜி, அந்த ஆர்கனோட வைப்ரேஷன், அப்புறம் அதோட ஃப்ரீக்வன்சி. இதுதான் வந்து யூனிவர்சல் பிரின்சிபல் ஃபார் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஆர்கன். ஸோ இந்த எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி அண்ட் வைப்ரேஷன் மாறுச்சுன்னா அந்த ஆர்கன் ஒரு நோய் விட்டுறதாகிடும். ஒரு நோய், அதாவது உடம்பு சரியில்லாமல் ஆகிடும், இல்லைன்னா அது ஒரு பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். இந்த ஹீலிங் ப்ராசஸில் நம்ம அந்த ஆர்கனோட ஃப்ரீக்வன்சியும் வைப்ரேஷனையும் மாற்றி அதோட எனர்ஜியை நம்ம கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறப்ப அந்த ஆர்கன் ஆரோக்கியமாக பழைய நிலைமைக்கு அது மாற்றப்படும். இது யாரெல்லாம் பெனிஃபிட் அடைவா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யாருக்கெல்லாம் வந்து ஒரு உடம்புல டயர்ட்னஸ் இருக்கோ, இல்லை ஏதாவது எந்த நோயாக இருந்தாலும் வந்து ஃப்ரீக்வன்சி மாறி இருக்கணும், இல்லை வைப்ரேஷன் மாறி இருந்தால் மட்டும்தான் ஒரு நோய் உண்டாக முடியும். ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா எனர்ஜி பேலன்ஸ்டாக இருக்கும், அந்தந்த உறுப்பில் அந்த வைப்ரேஷனும் ஃப்ரீக்வன்சியும் கரெக்டாக இருக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நேச்சுரலாகவே எல்லாருக்குமே வந்து ஹீலிங் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லாருக்குமே நேச்சுரலாக ஹீலிங் நடந்துகிட்ருக்கும். பட் அன்றாட வாழ்க்கையில் நம்மளோட லைஃப் ஸ்டைல்னாலே மற்றும் நம்ம செய்யக்கூடிய பல வேலைகள்னால நம்மளுக்கு வந்து எனர்ஜியில் ஒரு பிளாக்கேஜ் வர ஆரம்பிச்சிடும். அந்த பிளாக்கேஜ் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட உறுப்புகளில் இருக்கக்கூடிய செல்ஸ், ஆர்கன்ஸ், அந்த டிஷ்யூஸ் இதில் எல்லாம் உள்ள வைப்ரேஷனையும் ஃப்ரீக்வன்சியும் அது மாற்றிடும். அது மாற்றுறப்ப நம்ம அந்த ஆர்கனுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்காததுனால நம்மளுக்கு ஒரு சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த சிம்டம்ஸை தான் நம்ம டிசீஸாக நம்ம பர்டிகுலராக அதுக்கு ஒரு நேம் பண்ணி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை நம்ம பண்ண ஆரம்பிப்போம். இதே வந்து மென்டல் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் நம்மளுக்கு வந்து ஹீலிங் தேவை. மென்டல் ப்ராப்ளம்னா சொன்னால் டிப்ரெஷன் சொல்லலாம், ஃபியர், ஆங்ஸைட்டி, பேனிக்னஸ், அதெல்லாம் எமோஷ்னல் ரிலேட்டட் ப்ராப்ளம், சில சைக்காட்டிக் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட எனர்ஜி பாடியில், அந்த சக்கரங்கள்லாம் சொல்லுவோம் எனர்ஜி பாடியில், அந்த எனர்ஜி பாடியில் எங்கெங்கெல்லாம் எனர்ஜி பிளாக்கேஜ் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் அவங்களுக்கு எமோஷன்ஸ் மாறும். இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு பாசிட்டிவ் எமோஷன்ஸ் இருக்குது, ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்குது. சப்போஸ் ஹார்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னம்னா ஹார்ட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாத்தோடையும் லவ், கம்பேஷன் அப்படி இருக்கும். நெகட்டிவ் எமோஷன்னா இம்பேஷண்ட், அக்ரெசிவ்னஸ், இந்த க்ரூவாலிட்டி, இந்த மாதிரி என்ன அலைகள் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி என்ன அலைகள் வருது அப்படின்னு நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து நம்ம அந்த ஹீலிங் எடுத்துக்கலாம். ஹீலிங் எடுத்துக்கிறப்ப நம்ம நெகட்டிவ் எமோஷன்ஸை ரிமூவ் ஆகி நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் எமோஷன்ஸ் வர ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லிவர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அதிகமாக ஒருத்தவங்களுக்கு கோவம் வருது அப்படின்னா அந்த லிவரில் ஏதோ ஒரு எனர்ஜி இம்பேலன்ஸ் இருக்குது, அதோட ஃப்ரீக்வன்சியோ வைப்ரேஷனோ மாறி இருக்குது. அப்போ நம்ம ஹீலிங் பண்ணுறப்ப அந்த லிவரோட ஃபங்க்ஷன் வந்து ஃபிசிக்கலாக வந்து நல்லபடியாக ஆகிடும். எமோஷ்னலில் அவங்களுக்கு அந்த ஆங்கர் குறைய ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் அவங்க வந்து நல்ல ஒரு எல்லாத்தோடையும் ஸ்மூத்தாக பழகக்கூடிய ஒரு தன்மை அவங்கள அறியாமே வர ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் யாருக்கெல்லாம் பாதிப்பு இருக்கோ, மன ரீதியாக பாதிப்பு இருக்கோ அவங்களாம் இதை பண்ணலாம். ப்ளஸ் கிரானிக்கல் டிசீஸ், ரொம்ப நாள்பட்ட நோய்கள் ஏதாவது இருந்தாலும் அவங்களுக்கு ஹீலிங் எடுத்துக்கலாம். இன்னொன்று சொல்லணும்னா இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம, அதாவது கேன்சர், ஸ்ட்ரோக், இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் யாரெல்லாம் சஃபர் ஆகிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே ஹீலிங் பண்ணலாம். மற்றும் அந்த போஸ்ட் அண்ட் ப்ரீ சர்ஜரிஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஹீலிங் தாராளமாக பண்ணலாம். இவங்க எல்லாருக்குமே தேவைப்படும். பொதுவாக ஒரு சிங்கிள் லைனில் சொல்லணும் அப்படின்னா, நம்மளுக்கு உடம்புல ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது, நம்ம நார்மலாக இல்லை அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சாலே, உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ இல்லை எமோஷன் ரீதியாகவோ தெரிஞ்சால் அவங்க அத்தனை பேர்த்துக்குமே ஹீலிங் தேவைப்படும்.
எப்போ ஒருத்தருக்கு ஹீலிங் தேவைப்படும்? ஆரம்ப கட்டத்திலே நம்ம வந்து ஹீலிங் ஒரு சின்ன மாற்றங்கள் தெரியிறப்பயே நம்ம ஒண்ணு செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கலாம். நெறைய டெக்னிக்கல்ஸ் இருக்கு. நம்ம அத கத்துட்டு செல்ஃப் ஹீலிங் பண்ணலாம். இல்ல அத தாண்டி நம்ம செல்ஃப் ஹீலிங் பண்ணியும் நம்மனால நம்மளோட எனர்ஜிய பேலன்ஸ் பண்ண முடியல அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, அப்ப அந்த நேரத்தில நம்ம ஒரு நல்ல ஹீலர், எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹீலர பார்த்து நம்ம ஹீலிங் எடுத்து நம்மளோட பேலன்ஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட எனர்ஜிய. பொதுவா ஒரு கேள்வி இருக்கு. ஹீலிங் பண்றப்ப நம்ம மெடிசின் எடுத்துக்கலாமா? இல்ல மெடிசின் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி இருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆரம்ப நிலையில நம்மளுக்கு ஒரு இம்பேலன்ஸ் இருக்கு நம்மளுக்கு எனர்ஜில. நம்மளோட உடம்புல ஒரு விதமான வலி இருக்கு, டயர்ட்னஸ் இருக்கு அப்படிங்கிற நிலைமையில இருக்கிறப்ப நம்ம ஒரு செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கலாம். இல்ல ஹீலர் மூலியமா நம்ம ஹீலிங் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒரு கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு நம்ம ஹீலிங் குடுக்குறோம். டியூரிங் த கீமோ தெரப்பி குடுக்குறப்போ ஒரு ஹீலிங் குடுக்குறோம் அப்படின்னா, அந்த நேரத்தில அவங்க அத எடுத்து தான் ஆகணும். அதே மாரி அவங்க கீமோ முடிஞ்சு அவங்களோட ரெஜுவினேஷனுக்காக நம்ம ஹீலிங் குடுக்குறோம். அதாவது ஆஃப்டர் த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம குடுக்குறோம் அப்படின்னா, அப்ப அந்த நேரத்தில அவங்க ஒரு மல்டிவிட்டமின்ஸோ இல்லன்னா வேற நேச்சுரோபதி மெடிகேஷன்ஸ் எடுக்கிறாங்கன்னா, கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா, அவங்களோட செல் ரெஜுவினேஷனுக்கு அது ரொம்ப தேவைப்படும். ஸோ நம்ம ஹீலிங் பண்றப்ப, அந்த மெடிகேஷனையும் சேர்த்து பண்றப்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெக்கவரி இருக்கும். அதனால அந்த அந்த மெடிசின் வேணும், வேண்டாங்கிறத அந்த டாக்டர்ஸ் அவங்கள யார் ட்ரீட் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் வந்து டிசைட் பண்ணுவாங்க. அதோட பேரலலா நம்ம ஹீலிங்க நிச்சயமாக எடுக்கணும். அப்படிங்கிறப்ப வேகமாக உங்களுக்கு குணமாகும். பொதுவா ஹீலிங்ல நெறைய பேர் வந்து இது ஒரு மேஜிக். இது என்ன பிகாஸ் அது கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம். இப்ப நம்ம ஒரு மருத்துவர அணுகுறோம் அப்படின்னம்னா, நம்ம நோய்க்கு ஒரு மாத்திரைய குடுப்பாங்க. அத நம்ம சாப்பிடுறோம். அதனால அது உள்ள போய் அது குணமாகுது அப்படின்னு நம்ம தெரியுது. பட் ஹீலிங்ல பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு எனர்ஜி நம்மளுக்குள்ள ஃப்ளோ ஆகுறப்ப, இது எப்படி குணமாகுது அப்படிங்கிற ஒரு புரிதல் நெறைய பேத்துக்கு கிடையாது. பட் ஆக்சுவலா பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து ஒரு 5 வகையான லேயர்ஸ் இருக்கு. நம்மளுக்கு உடம்புக்கு மேல பார்த்தீங்கன்னா, ஒரு 4 லேயர் இருக்கு. அந்த 4 லேயர் வந்து நம்மள சுத்தி ஒரு எனர்ஜி ஃபீல்ட். அந்த எனர்ஜி ஃபீல்ட வந்து ஆரா அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆரால வந்து பார்த்தீங்கன்னா 4 லேயர் இருக்கு. இது வந்து பிசிக்கல் பாடி. இதுக்கு மேல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பிரானிக் லேயர்ன்னு சொல்லுவோம். அதுக்கு மேல 3வது லேயரா இருக்கிறது மனம் லேயர், இந்த மைண்ட் லேயர். அண்ட் அடுத்த லேயர் வந்து இன்டலெக்சுவல் லேயர் அண்ட் பிளிஸ் லேயர். ஸோ இந்த மாரி ஒரு 4 லேயர் வந்து நம்ம உடம்போட பாதி கொஞ்சம் ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபியூ இன்ச்சஸ் வந்து உள்ள கனெக்டடா இருக்கும். நம்ம ஃபிசிக்கல் பாடியோட கனெக்டடா இருக்கும். இது ஒவ்வொரு லேயரும் பார்த்தீங்கன்னா, ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர் கனெக்டட் லேயர்ஸ். ஸோ இந்த லேயர்ல நடக்கக்கூடிய மாற்றம் நம்மளுக்குள்ள ஒரு மாற்றத்த உண்டு பண்ணுது. ரொம்ப எக்ஸாம்பிளா ஒண்ணு சொல்லணும் அப்படின்னம்னா, இப்போ வெளிய மழை பெய்யுது. நம்ம வீட்டுக்குள்ள தான் இருக்கோம். ஆனா இருந்தாலும் நம்மனால ஒரு குளுமைய வந்து உணர முடியுது. நம்ம மழையில நனைஞ்சா தான் அந்த குளுமைய நனையணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம வெளிய வெயில் அடிச்சாலும், நம்ம வீட்டுக்குள்ள இருந்தாலும் அந்த உஷ்ணத்த நம்ம ஃபீல் பண்றோம். அதே மாரி தான் இந்த பிராண உடம்புல நம்ம செய்யக்கூடிய அந்த ஹீலிங், நம்ம ஃபிசிக்கல் பாடியில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்த உண்டு பண்ணும். இத எப்படின்னா உணர ஆரம்பிக்கலாம். இது கண்ணுக்கு தான் தெரியாது. ஆனா அந்த ஹீலிங் செய்யறப்ப நம்மனால வந்து உணர முடியும். அந்த உணர்ந்ததுக்கப்புறம் அதோட மாற்றத்தை நம்மனால வந்து அனுபவிக்க முடியும். அது அப்படிங்கிறப்ப நம்ம நம்ம நல்லாவே இந்த ஹீலிங்கோட ப்ராசஸ புரிஞ்சுக்க முடியும். பொதுவா பார்த்தீங்கன்னா, இந்த ஹீலிங்க நம்ம ரெகுலரா எடுக்கிறது வந்து ஒரு செஷன்ஸ் மாரி இருக்கும். நம்ம வந்து 3 செஷன்ஸ், 5 செஷன், 10 செஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நெறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு ஹேபிட் ஃபார்ம் ஆயிடுமோ! நம்ம வந்து ஒருத்தவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாரி ஆயிருமோ! அப்படிங்கிற ஒரு கன்ஃப்யூஷன்ஸ் நெறைய இடத்துல இருக்கு. இது அப்படி கிடையாது. நம்ம வந்து ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு இருப்போம். நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்தோம் அப்படின்னம்னா, ஒரு 3 டேஸ், 5 டேஸ் அப்படின்னு எடுப்போம். அது இன்டர்னலா போய் அது ஒரு ப்ராசஸ் செய்யும். பட் ஹீலிங் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் பாடியில ஒரு ஆரால நம்ம செய்யக்கூடிய அந்த ஹீலிங் ப்ராசஸ் பிசிக்கல் பாடியில வர்றதுக்கு சில பேருக்கு டைம் எடுக்கும். ஸோ அதனால தான் மினிமம் 3 செஷன்ஸ், 5 செஷன்ஸ் அப்படிங்கிற மாரி ஒவ்வொரு வகையான டிசீஸ்க்கு தகுந்தாப்புல, ஒவ்வொரு வகையான சிம்ப்டம்ஸுக்கு தகுந்தாப்புல அது மாறி போகும். பட் இதில எங்கேயுமே ஒரு ஹேபிட்ட ஃபார்ம் பண்ணாது. அது வந்து உங்களுக்கு கிளென்ஸ் பண்ணி ஒரு ஆரோக்கியத்த தான் குடுக்கும் ஒழிய, அந்த எந்த இடத்துலயுமே வந்து ஒரு ஹேபிட் ஃபார்மேஷனுக்கு வாய்ப்பே இல்ல. ஹீலிங்ல நெறைய பேர் வந்து அடிக்ஷன் ஆயிருவோமா? அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் இருக்கு எல்லாருக்கும். இதில அடிக்ஷன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்ல. எப்பவுமே இந்த ஹீலிங் அப்படிங்கிறது நம்மள வந்து ஒரு நல்வழிப்படுத்தி, நம்மள குணப்படுத்தி, இந்த ஆறா பிராண உடம்ப வந்து சீர் செய்யக்கூடிய ஒரு தெரப்பி சிஸ்டம். இது செய்றப்ப நம்மளோட பிராண உடம்புல இருக்கக்கூடிய மன உடம்பு எல்லாமே வந்து சீர் செய்றப்ப, எந்த இடத்துலயுமே ஒரு அடிக்ஷன் ஆகுறதுக்கு வாய்ப்பில்ல. நம்மளோட உடல், மனத்த வந்து ஆரோக்கியத்த தான் அது மேம்படுத்தும் அது.
நாங்க பொதுவா இங்க என்ன மாரி ஹீலிங் பண்றோம் அப்டின்னா, டிபேட்டியன் எனர்ஜி ஹீலிங் சிஸ்டம்ஸ். அதாவது டிபேட்டியன் தியான முறைகள்ல, அதாவது டிபேட்டியன் மாங்க்ஸ் பயன்படுத்திய கூடிய தியான முறைகள்ல அந்த ஹீலிங் மெத்தட நம்ம செய்றோம். அந்த மெடிடேட்டிவ் மெத்தட்ல நம்ம ஹீலிங் செய்றோம். ஸோ இந்த ப்ராசஸ் நீங்க இப்ப எடுத்துட்டு இருக்கப்ப, அதர் ஹீலிங் சிஸ்டத்த பயன்படுத்தலாமா? அப்படிங்கிறது நெறைய பேருக்கு அந்த கேள்வி இருக்கு. நீங்க அதர் சிஸ்டம்னா லைக் நீங்க நேச்சுரோபதி பயன்படுத்தலாம். இல்ல ஃப்ளவர் மெடிசின்ஸ், டிஷ்யூ சால்ட்ஸ் இந்த மாரியான அடிஷ்னல் தெரப்பிக்கள நீங்க தாராளமா பயன்படுத்தலாம். மேற்கொண்டு நெறைய தெரப்பி சிஸ்டம் இருக்கு. யோகா பிராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாரி இதுக்கு ஒத்து போகக்கூடிய என்ன தெரப்பியோ, அந்த தெரப்பீஸ் எல்லாமே நீங்க தாராளமாக பிராக்டிஸ் பண்ணலாம். நெறைய மெடிசின்ஸ் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். மெடிசின்ஸ் எடுக்கிறப்ப நம்மளுக்கு சில பேருக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மெடிசினால சம்டைம்ஸ் ஓவர் டோசேஜ் அந்த மாரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே மாரி ஹீலிங்கில இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவா நாங்க செய்யக்கூடிய இந்த டிபெட்டியன் எனர்ஜி ஹீலிங்கில சைட் எஃபெக்ட்ஸுங்கிறது எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய பிளாக்டா இருக்க எனர்ஜிய வந்து கிளென்ஸ் தான் பண்றப்ப, வேற எந்த ஒரு எனர்ஜியும் பிளாக் ஆகி அதுக்கு ஒரு சைட் எஃபெக்ட் குடுக்க வாய்ப்பே இல்ல. பட் இருந்தாலும் சில பேருக்கு நம்ம அந்த எனர்ஜி ப்ராசஸ் செய்கிறதுனால சில நேரத்தில் தலை லைட்டாக பாரமாக இருக்கலாம். கொஞ்சம் எக்ஸஸ் எனர்ஜி இருக்கிற மாரி இருக்கலாம். அது ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்தில் நார்மலுக்கு வந்துரும். ஸோ அதனால் இந்த எனர்ஜி ஹீலிங்கை பொறுத்தவரையும் தெர் இஸ் நோ சைட் எஃபெக்ட், தெர் இஸ் நோ அடிக்ஷன்ஸ். நம்ம எந்த வயசுலேருந்து இந்த ஹீலிங்கை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா, பிறந்த குழந்தையிலேருந்து நம்மளோட கடைசி காலம் வரையும் நம்ம எவ்வளோ முதுமையான வயசாக இருக்கிறவங்களும் எல்லாருமே எல்லா கட்டத்துலேயுமே நம்ம வந்து ஹீலிங் எடுத்துக்கலாம். இப்போ ஹீலிங்கே நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்குரிய கப்புள்ஸ் அந்த ப்ரெக்னன்சிக்குரிய ட்ரீட்மெண்ட்டில் ஹீலிங் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அந்த யூட்ரஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் அதுக்கு எல்லாமே அதில் இருக்கக்கூடிய எனர்ஜி பிளாக்கேஜ் ரிமூவ் பண்ணுறதுக்கு எல்லாமே நம்ம தெரப்பி செய்கிறோம். ஸோ அந்த ஹீலிங்கை பொறுத்தவரையும் இதுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது. ஸோ எல்லா ஏஜ் பீப்புளும் வந்து ஹீலிங் எடுத்துக்கலாம். இது வந்து பேலன்சிங் ஆஃப் எனர்ஜி தான். ஸோ எல்லா ஏஜ் பீப்புளுக்குமே வந்து இம்பேலன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இம்பேலன்ஸ் ஆஃப் எனர்ஜியை நம்ம ரீஸ்டோர் பண்ணுறது தான் ஹீலிங். நம்ம ஹீலிங்கை வந்து ஃபர்ஸ்ட் எய்டாக பயன்படுத்தலாமா அப்படின்னா, நிச்சயமாக ஃபர்ஸ்ட் எய்டாக பயன்படுத்தலாம். நம்மளுக்கு திடீர்னு ஒருத்தவங்களுக்கு வந்து கீழே விழுகுறாங்க அப்படின்னா, ஒரு ஷாக் வருது அப்படின்னா, அவங்களுக்கு சில செல்ஃப் ஹீலிங் மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம கூட இருக்கவங்க, பக்கத்தில் இருக்கவங்க அவங்க இமிடியேட்டாக செய்யலாம். சில பாயிண்ட்ஸை வந்து டச் பண்ணலாம். இல்லை ஃப்ளவர் மெடிசன்ஸ் அந்த மாதிரி ஒரு இமிடியேட்டான ஒரு ஃபர்ஸ்ட் எய்டாக கொடுக்கலாம். அதே மாதிரி எனர்ஜைஸ் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து காலில் அடிபட்டிருக்கு அப்படின்னா, அங்கே ஒரு வீக்கமோ அங்கே ஒரு வலியோ இருக்கோ, இமிடியேட்டாக ஃபர்ஸ்ட் எய்டாக கொடுத்துட்டு அதில் வலி கொஞ்சம் குறைஞ்சாலோ இல்லை அவங்களால மூவ் பண்ண முடியுமோ, அடுத்து வந்து அவங்க நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க கூப்பிட்டு போகலாம். அஸ் அ ஃபர்ஸ்ட் எய்டாக அது தாராளமாக பயன்படுத்தலாம். ஹீலிங்கை வந்து நம்ம வந்து தெரப்பியாக பண்ணலாமா அப்படின்னா, ஹீலிங்கே ஒரு தெரப்பி தான். இந்த ஹீலிங்கில் வந்து 2 வகையாக எடுத்துக்கலாம். ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கிறது. செல்ஃபாக வந்து நம்மளோட இம்பேலன்ஸ்டு எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணிக்கக்கூடிய டெக்னிக்ஸை பயன்படுத்தலாம். நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அதில் ஒன்று டிபேட்டியன் எனர்ஜி ஹீலிங், யோகா, ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரோபதி, ஃப்ளவர் மெடிசன்ஸ், டிஷ்யூ சால்ட்ஸ், மேக்னட்டோ தெரப்பி அப்படிங்கிற மாதிரி நிறைய தெரப்பிகள் இருக்குது. அதை நீங்கள் செல்ஃபாக பண்ணிக்கலாம். ஸோ தெரப்பி அப்படிங்கிறப்ப தேர் இஸ் ஒரு மாடல். இந்த பர்டிகுலர் ப்ராசஸில் நம்ம செஞ்சோம் அப்படின்னம்னா அந்த வெல்னஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ரீஸ்டோர் ஆகிடும். So healing is a proper therapy to restore the balance of energy in body, mind and the spirit. ஸோ இந்த பாடி, மைண்ட் அண்ட் ஸ்பிரிட்டை நம்ம ரீஸ்டோர் பண்ணுறப்ப அந்த எனர்ஜி அண்ட் ஃப்ரீக்வன்சி அண்ட் வைப்ரேஷனை நம்ம ரீஸ்டோர் பண்ணுறது ப்ராசஸ் பேர் தெரப்பி. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஹீலிங் தெரப்பி. நம்ம ஹீலிங்கை வந்து ஒரு ரெகுலராக தெரப்பி மாதிரி பண்ணலாமா அப்படின்னா, நிச்சயமாக பண்ணலாம். நம்மளுக்கு எப்போல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு எனர்ஜி இம்பேலன்ஸ் வர ஆரம்பிக்குதோ அப்போல்லாம் நம்ம வந்து செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கலாம். அந்த செல்ஃப் ஹீலிங் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஹீலர்கிட்ட போய் நம்ம ஒரு பேலன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஸோ அதனால் அந்த ப்ராசஸை முழுக்க முழுக்க நம்ம தெரப்பெட்டிக்கலாக பயன்படுத்தலாம். இது போக அடிஷ்னல் தெரப்பீஸ் லைக் யோகா, அக்குப்ரெஷர், அக்குபஞ்சர், அப்புறம் பேட்ச் ஃப்ளவர் ரெமடிஸ், டிஷ்யூ சால்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு அதர் தெரப்பீஸையும் நீங்கள் சேர்த்து இந்த ஹீலிங் தெரப்பியோடு செய்கிறப்ப உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்டான இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாயிருக்கும். ஹீலிங்னால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இது வந்து முழு நலம். எப்படின்னா ஹோலிஸ்டிக் ரெஜுவினேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹீலிங்கில் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு முழு நலனை கொடுக்க முடியும்.
அதாவது உடல் ரீதியாகவும், மன ரீதியாகவும், பிராணன் ரீதியாகவும், ஆத்ம ரீதியாகவும் முழுசாவே நம்ம ஒரு பலனை கொடுக்க முடியும் இந்த ஹீலிங் தெரப்பி மூலிமா. எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா, உடல், மனம், பிராணன், ஆன்மா இது எல்லாமே ஒரு இன்டர் கனெக்டட். இந்த இன்டர் கனெக்ஷனில் அதில் எங்கேயாவது ஒரு இடத்துல எனர்ஜி சரியில்லைனாலோ, இல்லை ஒரு இம்பேலன்ஸ் வந்தாலோ, இல்லை வைப்ரேஷனில் ஒரு சேஞ்சஸ் ஆனாலோ நம்மளுக்குள்ள ஒரு டிஸ்டர்பன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம வெறும் ஹீலிங் பாடியை மட்டுமே நம்ம வந்து ஹீல் பண்ணியோ, இல்லை அதுக்குரிய மெடிசன் சாப்பிட்டோ சரி பண்ணால் மித்த மனசையும் அந்த பிராணோடமையும் ஆத்மாலையும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஆனால் அந்த ஹீலிங்கில் நம்ம செய்யக்கூடிய அந்த ஹீலிங் ப்ராசஸ்னால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வைப்ரேஷன், ஃப்ரீக்குவன்சி, நம்ம எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணுறப்ப நம்ம உடல் ரீதியாக இருக்க பிரச்சனையும் சால்வ் ஆகும். மன ரீதியான இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தம், மன ஓட்டம், மாற்றம் அது எல்லாமே வந்து சரியாகும். அது தேவையான எனர்ஜி ஓட்டமும் பேலன்ஸ் ஆகும். நம்மளோட ஆன்மாவும் அதை உணர ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஹீலிங் தெரப்பினால உள்ள மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இந்த ஹோலிஸ்டிக் ரெஜுவினேஷன். இந்த ஹோலிஸ்டிக் ரெஜுவினேஷன் இந்த ஹீலிங்னால் மட்டும்தான் நம்ம கொடுக்க முடியும். மித்த எல்லா தெரப்பி சிஸ்டத்துலையும் பார்த்திங்கன்னா அது ஒவ்வொரு பார்ட்டை அட்ரஸ் பண்ணும். பட் ஹீலிங் சிஸ்டமில் தான் முழுசாக கொடுக்க முடியும், ஒரு ஹோல்சம்மாக கொடுக்க முடியும். இன்னர் பீஸை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான தெரப்பி சிஸ்டம் தான் இந்த எனர்ஜி ஹீலிங் சிஸ்டம். இந்த ஹீலிங் செய்கிறப்ப நான் என்ன உணர்வேன் அப்படிங்கிறது எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு கேள்வி. ஏன்னா அந்த ஹீலிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எனர்ஜி ஹீலிங்கில் நம்ம நார்மலாக வந்து ஒரு கிளைண்ட் வந்து படுத்திருப்பாங்க, அமைதியாக படுத்திருப்பாங்க, ஃபேஸிங் அப்வர்டோட படுத்திருப்பாங்க. அப்போ அந்த எனர்ஜியை நம்ம கொடுக்குறப்ப அந்த தலையிலேருந்து கால் வழியாக அது அப்படியே அலை அலையாக அது போகும். அதாவது தலையிலேருந்து கால் வழியாக அலை அலையாக போயிட்டுருக்கப்ப அவங்களுக்கு என்னென்னா ஒரு ப்ரீஸ், நம்ம ஒரு ஃபேனுக்கு அடியில் படுத்துருந்தா என்ன ஒரு காற்று அழுத்தம் இருக்கும் அது மாதிரி தெரியும். சிலருக்கு கைகளில் அந்த பாம்ஸில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அழுத்தம் தெரியும். தலையில் ஒரு விதமான ஒரு அழுத்தம் தெரியும். சப்போஸ் அவங்க கையில் ஏதாவது வலி இருந்தால் அந்த வலி குறையிற உணர்வு அவங்களுக்கு தெரியும். சிலருக்கு டிங்லிங் ஃபீலிங்ஸ் இருக்கும். ரொம்ப என்ன நடக்குது அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறவங்கள பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு அது ஒன்றுமே தெரியாத மாதிரி தெரியும். பட் அந்த செஷன் முடிகிறப்ப அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ப்ளஸ் வந்து அந்த பிராண ஓட்டத்தில் ஒரு சேஞ்சும் அவங்களோட மூச்சு ஓட்டத்தில் ஒரு சேஞ்சும் அவங்களால கவனிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து நார்மலான எனர்ஜி ஹீலிங் நடக்கக்கூடிய நேரத்தில் அவங்க உணரக்கூடிய ஒரு விஷயம். நம்ம ஹீலிங் பண்ணி முடித்தோடனே என்ன அவங்களுக்கு தெரியும்? நம்ம நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம அந்த எனர்ஜி ஹீலிங் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள். அந்த எனர்ஜி அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாது, நம்ம உணர தான் முடியும். நம்ம அந்த கரண்ட் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். கரண்ட்டை கண்ணில் பார்க்க முடியாது, அது தொட்டால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஷாக் அடிக்கும், இல்லைன்னா அது விறுவிறுன்னு எர்த் அடிக்கும். ஸோ அதே போல் தான் அந்த எனர்ஜி நம்மளுக்குள்ளே போய் அது ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். அந்த மாற்றத்தை உண்டு பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நம்மளுக்கு வலி இருக்குது அப்படின்னோம்னா அந்த ஹீலிங் போய் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பிராண ஓட்டத்தோட தேக்கமான இருக்க விஷயத்தை அது சரி பண்ணி அங்கே இருக்கக்கூடிய அந்த செல்ஸ்லேயோ அந்த டிஷ்யூஸ்லேயோ அந்த ஆர்கனில் ஒரு எனர்ஜி சேஞ்சையும் வைப்ரேஷனல் சேஞ்சையும் ஒரு ஃப்ரீக்குவன்சி சேஞ்சஸையும் அங்கே கொடுக்குது. அது ரீஸ்டோர் பண்ணுறப்ப என்னன்னா அந்த இடத்துல இருக்க வலி வந்து கம்ப்ளீட்டாக சரியாகுது. அதுதான் வந்து ஆஃப்டர் த ஹீலிங் வந்து ஒருத்தவங்களுக்கு புரியும். அதாவது வலி இருக்கவங்களுக்கு வலி இல்லை வலி குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது அந்த கிளைண்ட்டுக்கு தெரியும். பட் இது வலி இல்லை, நான் ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளத்துக்காக வந்திருக்கேன், ஒரு டிப்ரெஷனுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா அவங்க அந்த ஹீலிங் முடிச்சுட்டு அவங்க எந்திரிக்கிறப்ப பார்த்திங்கன்னா முகம் வந்து நல்லா தெளிர்ச்சியாக இருக்கும். அவங்கள்ட்ட ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் இருக்கும். அந்த ரிலாக்ஸேஷன் அவங்க முகத்துலேயும் அவங்க பாடியிலையும் அவங்க பார்க்க ஆரம்பிக்கலாம். எண்ண ஓட்டங்கள் நல்லாவே குறைஞ்சிருக்கும். அது அலைகள் வந்து எண்ண ஓட்டங்கள் வந்து நிறையவே குறைஞ்சிருக்கும். அவங்களோட சுவாசம் நடையும் வந்து ஒரு காம்னஸ் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் வேறு விதமான ரிசல்ட்ஸ் இருக்கும். ஆனால் நிச்சயமாக 99% அந்த ஹீலிங் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு ஒரு வித்தியாசம் உடல்லையோ மனசுலையோ இல்லை அவங்களோட எமோஷனல் ஏரியாலேயோ நிச்சயமாக தெரியும். நம்ம ஒவ்வொரு நோய்க்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ அந்த சிம்டம்ஸ் மாற உங்களுக்கு வந்து நோய் அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ அதுக்கு மாதிரி இருக்கும். பொதுவாக வந்து ஹீலிங் இப்போ ஆன்டிபயோட்டிக் அந்த மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னோம்னா நம்ம ஒரு 3 செஷனோ 3 டேஸோ 5 டேஸோ வந்து டாக்டர்ஸ் ஒரு கோர்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த எனர்ஜி ஹீலிங் சிஸ்டத்துலேயும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு அசஸ் பண்ணுறோம், அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்களோட எனர்ஜி எப்படி இருக்கும், அவங்களோட வயசு வேறு வயசு இருக்கலாம், அவங்களோட பிரச்சனை வேறு மாதிரி இருக்கலாம். ஸோ அதுக்காக நாங்கள் பொதுவாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா மினிமம் 3 செஷன் இல்லை 5 செஷன் ஒரு ரோலில் எடுக்கிறப்ப அவங்க ஹீலிங் எடுக்கிறப்ப ஒரு செஷன் பார்த்திங்கன்னா மினிமம் 30லேருந்து 45 நிமிஷம் வந்து அவங்க வந்து இந்த எனர்ஜி ஹீலிங் செஷன் எடுக்க வேண்டியது இருக்கும். அதை எடுக்கிறப்ப தான் அவங்க ஹோலாக கம்ப்ளீட்டாக அவங்க உடல் மனம் பிராணன் 3லையுமே ஒரு சேஞ்சஸ் வரத்துக்கு மினிமம் 3லேருந்து ஒரு 5 டேஸ் ஆகும். இதுலேயே பொதுவாக வந்து ஒரு 60லேருந்து
70% அவங்க பிரச்சனை தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு அது கூட எடுக்கும். மேக்ஸிமம் போனால் ஒரு 10 செஷன்ஸ்லேயே ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் அவங்களுக்கு நிச்சயமாக பார்க்கலாம். நம்ம அந்த எனர்ஜி ஹீலிங்கில் பொதுவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னோம்னா, அந்த கிளைண்ட்ஸ் வந்து அமைதியாக அவங்களோட படுத்திருக்கணும். படுத்துட்டு கண்களை மூடி கைகளை ஓப்பனாக வச்சுட்டு அவங்க அமைதியாக அந்த எனர்ஜியை வந்து ரிசீவ் பண்ணக்கூடிய மோடில் இருக்கணும். பட் என்னென்னா சில பேர் வந்து நினச்சிவாங்க, நம்ம ஏதாவது மந்திரா சேன் பண்ணணுமா, இல்லை ஏதாவது ஒரு தெய்வத்தை நினச்சிக்கணுமா அப்படின்னா, இந்த எனர்ஜி ஹீலிங்கை பொறுத்தவரையும், இந்த டிபெட்டி எனர்ஜி ஹீலிங்கை பொறுத்தவரையும் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். அமைதியாக இருந்தால் போதும். முடிஞ்சால் உங்கள் சுவாசத்தை கவனிக்கலாம். இல்லை எனக்கு வந்து என்னோடய இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நினச்சிக்கலாம். அதனால் எந்த ஒரு தடைகளோ எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு பியூர் காஸ்மிக் எனர்ஜி. இது பிரபஞ்சத்தில் எல்லாருக்கும் பொதுவான ஒரு பியூர் காஸ்மிக் எனர்ஜி. அந்த எனர்ஜிக்கு ஒரு ஆற்றலில் ஒரு அறிவு இருக்குது, அதுக்குரிய உணர்வு இருக்குது. அந்த எனர்ஜி வந்து உங்கள் உடம்புக்குள்ளே அனுப்பி அது ஒரு வேகத்தில் அனுப்பக்கூடிய அந்த விஷயத்தை தான் வந்து அந்த ஹீலர் செய்வார். அந்த ஹீலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை உங்களோட பிராண உடம்பு, உங்களோட ஆறால் அவர் டைரக்ட் பண்ணுவார். அது பியூர்லி ஃபிசிக்ஸ் அண்ட் சயின்ஸ் தான். அது பியூர்லி ஒரு மேக்ஸ் கால்குலேஷன் தான். இவ்வளோ வேகத்தில் அதை அனுப்பணும், இந்த இடத்துல அனுப்பணும் அப்படிங்கிறது. அந்த நேரத்தில் நீங்கள் அமைதியாக இருந்தால் போதும். இல்லை சுவாசத்தை கவனிக்கலாம், இல்லை உங்களோட இஷ்ட தெய்வத்தை நீங்கள் ப்ரே பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் மாஸ்டர்ஸ் இல்லை குருமார்களை நீங்கள் நினச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா அந்த ப்ராசஸை நீங்கள் அப்படியே கன்டினியூ பண்ணலாம். இந்த ஹீலிங் பண்ணுறப்ப நார்மலாக படுத்திருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த முதுகு தண்டு ரொம்ப ஃப்ளாட்டாக அமைதியாக ரிலாக்ஸ்டாக இருக்கும். பாடியும் படுத்திருக்க பொசிஷனில் பாடி வந்து ஒரு டைட்னஸ் இல்லாமல் இருக்கும். சிலர்னால படுக்க முடியாது. அந்த மாதிரி படுக்க முடியாதவங்க என்ன பண்ணாங்கன்னா சேரில் தாராளமாக உட்காந்துக்கலாம். பட் காலை மட்டும் வெறும் தரையில் வைக்காமல் ஒரு மேட்டில் வச்சுட்டு அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஹீலிங்கை ரிசீவ் பண்ணிக்கலாம். இது படுக்க முடியாதவங்க. நாங்கள் இந்த ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன்ஸ், நம்ம அந்த ஆட்டிசம் குழந்தைங்க அப்படின்னு சொல்லுவோம், டவுன் சிண்ட்ரம் குழந்தைன்னு சொல்லுவோம், ADHD சில்ட்ரன்ஸ்னு சொல்லுவோம், இல்லை ஹைப்பர் ஆக்டிவ் சில்ட்ரன்ஸ் சொல்லுவோம். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, இல்லை படுக்கவும் மாட்டாங்க. அந்த ரூம்குள்ளே அப்படியே ஓடிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் அந்த ஹீலர் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த எனர்ஜியை அவங்களோட பிராண உடலில் சேனல் பண்ணி அதை ஹீல் பண்ணுறப்ப ஒரு 3 to 4 செஷன் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க அந்த ஹைப்பர் ஆக்டிவ் குறைஞ்சு ஒரு இடத்துல உட்காந்து விளையாட ஆரம்பிப்பாங்க. ஓடிட்டே இல்லாமல் ஒரு இடத்துல உட்காந்து அவங்க வந்து உட்காந்து விளையாட ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் நம்ம ஹீல் பண்ணுறப்போ இன்னும் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ படுக்கிறவங்க படுத்துக்கலாம், உட்காரவங்க உட்காந்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி குழந்தைங்க ஓடிட்டு இருந்தாலும் நம்மளால் ஹீல் நிச்சயமாக பண்ண முடியும். பொதுவாக ஹீலிங் எடுக்கிறவங்களுக்கு, அதாவது கிளைண்ட்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இருக்கணுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த ஹீலிங்கோட அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அவ்வளோதான், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டராக இருக்கும். ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இல்லை அப்படின்னா ரிசல்ட் ஓரியன்டாக போயிடும். அவ்வளோதான், எனக்கு வலி இருந்தது, வலி இல்லை இப்போ எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருந்தது, இப்போ டயர்ட்னஸ் சரியாயிடுச்சு. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். அதாவது நம்ம செய்யக்கூடிய அந்த எனர்ஜியை அவங்க உணரக்கூடிய ஆற்றல் இருந்தால் போதும். அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இருந்தால் ஆடட் அட்வான்டேஜ். அவங்களுக்கு அந்த எனர்ஜியை பற்றி இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அவ்வளோதான். டியூரிங் த ஹீலிங் ப்ராசஸ் நம்ம ஒரு 5 செஷன் 10 செஷன் சொல்கிறப்ப டயட் ஏதாவது பண்ணணுமா அப்படின்னா பொதுவாக வெஜிடேரியன் டயட்டாக இருக்கிறது நல்லது. ப்ளஸ் என்ன மாதிரியான தெரப்பி போச்சு, நம்ம காய்ச்சல் அந்த மாதிரி ஒரு ஃபீவர் அந்த ரிலேட்டடாக நம்ம வந்து ஹீல் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இல்லை வெறும் பெயின் அந்த மாதிரி சம்மந்தமாக இருக்குன்னா என்னென்ன இதுக்காக பண்ணுறோமோ அதுக்கு தகுந்தாப்பில் சில டயட்ஸை வந்து நம்ம ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப பெரிய ஒரு டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது. பட் வி இன்சிஸ்ட் ஆன் வெஜிடேரியன் டூரிங் த செஷன், டூரிங் நம்ம ஹீலிங் ப்ராசஸ். அப்போ ஹீலிங் வந்து மென்டல் ஹெல்த்தை எப்படி சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம ஆராவை பற்றி தெரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்மளுக்கு வந்து ஒரு 5 லேயர்ஸ் இருக்குது. அது ஃபிசிக்கல் லேயர் இஸ் அ ஃபஸ்ட் லேயர், செகண்ட் லேயர் வந்து பிராண லேயர், அண்ட் தேர்ட் லேயர் வந்து மைண்ட் லேயர், ஃபோர்த் லேயர் இன்டெலெக்சுவல் லேயர் அண்ட் பிளிஸ் லேயர். ஸோ அப்படிங்கிறப்ப இந்த தமிழில் நம்ம சொல்லணும் அப்படின்னா உடல், 2வது லேயர் பார்த்திங்கன்னா பிராண உடம்பு, 3வது வந்து மன உடம்பு, 4வது லேயர் வந்து பார்த்திங்கன்னா விஞ்ஞான மயக்கோசம், அதாவது இன்டெலெக்சுவல் லேயர், அது அறிவு சார்ந்த மனம், அது 5வது லேயர் வந்து பிளிஸ், அதாவது ஸ்பிரிச்சுவல் மனம். அப்படி இந்த ஆக்சுவலாக தெய்வ மனம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ இந்த 5 லேயரில் இருக்குது. இதில் 3வது லேயர் தான் மன லேயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த லேயரில் தான் அந்த எமோஷ்னல் ஏரியாஸ் எல்லாமே இருக்கும். அந்த ஏரியாவில் ஏதாவது ஒரு பிளாக்கேஜ், எனர்ஜி பிளாக்கேஜ் இருந்தால் அவங்களுக்கு இந்த டிப்ரெஷனோ இல்லை சைக்காட்டிக் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸோ, ஃபியர், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன்ஸ் எல்லாமே இருக்கும்.
இப்போ அந்த ஹீல் பண்ணுறப்ப அந்த 3வது லேயரில் இருக்க பிளாக்கேஜை நம்ம ரிலீஸ் பண்ணி அதோட எனர்ஜி ஓட்டத்தையும் வைப்ரேஷனையும் ஃப்ரீக்குவன்சியும் கரெக்ட் பண்ணோம்னா அவங்க மன ரீதியான இருக்க பிரச்சனை, என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கலாம், அது மென்டல் ரிலேட்டடாக என்ன ப்ராப்ளம் வேணாலும் இருக்கலாம், அது எல்லாமே சரியாயிடும். இப்போ நம்ம ஃபிசிக்கலாக நிறைய பிரச்சனை, நம்மளுக்கு வந்து ஃபிசிக்கலாக பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அதை கவனிக்கவே ஆரம்பிப்போம். நம்ம ஃபிசிக்கலாக என்னென்னா நம்ம இன்ஜுரி சொல்லலாம், இல்லை என்னன்னு சொல்லணும்னா இந்த ஃபீவர் அந்த மாதிரி சொல்லலாம், இல்லை கோல்டு அந்த மாதிரி சொல்லலாம், இல்லை நிறைய டைரெக்டாக ஃபிசிக்கலாக அஃபெக்ட் ஆகக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளுக்கு இந்த ஆராவில் இருக்க செகண்ட் லேயர், இந்த பிராணிக் லேயரில் ஒரு பிளாக்கேஜ் இருக்கும். அந்த பிளாக்கேஜை ரிமூவ் பண்ணுறப்ப இந்த ஃபிசிக்கலில் இருக்கக்கூடிய அந்த இரத்த ஓட்டமும் காந்த ஓட்டமும் உங்களுக்கு சீராக ஆரம்பிக்கும். அந்த சீராகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னம்னா பாடியில் இருக்கக்கூடிய இந்த டெம்பரேச்சர் சேஞ்சஸ் மாற ஆரம்பிக்கும். இந்த டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிறதும் பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பராக போக ஆரம்பிக்கிறப்ப ஃபிசிக்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆரம்பிக்கும். ஒவ்வொரு செல்ஸும் தன்னோட ஃப்ரீக்குவன்சியும் வைப்ரேஷனும் மாறுறப்ப அந்த செல் புதுப்பிச்சு தன் வேலையை கரெக்டாக செய்ய ஆரம்பிக்கும். செல்லேருந்து டிஷ்யூஸ்லேருந்து ஆர்கன்ஸ், இது எல்லாமே செய்கிறப்ப ஃபிசிக்கலி நம்ம ரொம்ப ஃபிட்டாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் இருப்போம். இந்த ஹீலிங் நம்ம செய்யக்கூடிய இந்த ஹீலிங், டிபெட்டியன் எனர்ஜி ஹீலிங் எங்கே வேலை செய்யுது அப்படின்னா நம்மளோட எனர்ஜி ஃபீல்டில் தான். எல்லா ஹியூமன் பீயிங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை சுற்றி ஒரு எனர்ஜி ஃபீல்டு இருக்கும். அந்த எனர்ஜி ஃபீல்டை தான் நம்ம ஆரா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஆரா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னம்னா 4 லேயர் இருக்கும். அதுக்குள்ளே 4 லேயர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராணிக் லேயர் அப்படிங்கிறது 2வது லேயர். அது அடுத்த லேயர் பார்த்தீங்கன்னா மைண்ட் லேயர், இன்டலெக்சுவல் லேயர், அப்புறம் வந்து பிளிஸ் லேயர். ஸோ இந்த 4 லேயர் இருக்கும். அதோட பார்த்தீங்க அப்படின்னம்னா ஃபிசிக்கல் லேயர். ஸோ இந்த 4 லேயரும் ஃபிசிக்கல் லேயரோட கனெக்டடாக இருக்கும். ஒவ்வொன்றுக்கு ஒன்று வந்து இன்டர் கனெக்டட் லேயர்ஸ். இப்போ ஃபிசிக்கலில் ஒரு ப்ராப்ளம்னு வச்சுக்கோமே, ஃபிசிக்கலாக அவங்களுக்கு ஒரு பெயின் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிராணிக் லேயரில் ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஒரு எனர்ஜி ஃப்ளோவில் ஒரு பிளாக்கேஜ் இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க மன லேயரில் அந்த வலி உணர்வில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்டர்பன்ஸ் அந்த மன லேயரில் இருக்கும். அதுதான் மைண்ட் லேயரில் இருக்கும். அந்த இன்டலெக்சுவல் லேயரில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்து அந்த இன்டலெக்சுவல் லேயரில் இருக்கும். நம்ம அது மருந்து போடலாமா இல்லை டாக்டர்கிட்ட போகலாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனல் அந்த ஒரு இது இருக்கும். இந்த பிளிஸ் லேயருங்கிறது அது ஸ்பிரிச்சுவல் லேயர், அதை நம்ம அடுத்து லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். ஓகே, இந்த லேயரில் இருக்கும். அப்போ நம்ம ஃபிசிக்கலாக நம்ம இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணோம்னா நம்ம அந்த எனர்ஜி ஹீலிங் செய்கிறப்ப அந்த பிராணிக் லேயர், இந்த பிராணிக் லேயருங்கிறது ஃபிசிக்கல் பாடியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளூ பிரிண்ட். நம்ம பாடியில் ஃபிசிக்கல் பாடியில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஒரு ப்ளூ பிரிண்ட்டாக இருக்கும். அந்த லேயரில் சக்ராஸ் எல்லாம் இருக்கும். சக்ராஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 7 பிரதான சக்கரங்கள் இருக்குது. ப்ளஸ் அது போக கிட்டத்தட்ட 512 வகையான சக்கரங்களும் 72,000 நாடிகளும் வந்து அந்த எனர்ஜி பாடியோட கனெக்டடாக இருக்கும். அந்த மேக்ரோ சக்ராஸ்ன்னு சொல்லி நிறைய இருக்குது. அது எல்லாமே இந்த பிராணிக் பாடியோட கனெக்டடாக இருக்கும். ஸோ அந்த பிராணிக் பாடியில் நம்ம செய்யக்கூடிய அந்த ஹீலிங், அதாவது இந்த உறுப்புக்கு எவ்வளோ போகணும் அப்படிங்கிறது ஒரு கால்குலேஷன்ஸ் இருக்குது. என்ன கலரில் இருக்கணும், எவ்வளோ வேகத்தில் இருக்கணும் அப்படின்னு வந்து எனர்ஜி ஃப்ளோ இருக்குது. அதை நம்ம கரெக்ட் பண்ணி அந்த எனர்ஜியை ரீஸ்டோர் பண்ணி பேலன்ஸ் பண்ணுறப்ப, அந்த பிராணிக் பாடியில் பண்ணுறப்ப ஃபிசிக்கல் பாடியில் உள்ள அந்த செல்ஸு, டிஷ்யூஸு, அந்த ஆர்கனில் அந்த வைப்ரேஷன் சேஞ்ச் ஆகுது. அந்த வைப்ரேஷன் சேஞ்ச் ஆகிறதுனால அந்த ஃபிசிக்கல் பாடியில் இருக்கக்கூடிய வலியோ இல்லை ஒரு டயர்ட்னஸஸோ இல்லை அந்த இடத்துல எனர்ஜி இல்லாமல் இருக்கிற இடத்துல ரெக்கவரி ஆக ஆரம்பிக்குது. ஓகே, இது வந்து ஒரு ஃபிசிக்கல் லேயரில் மாற்றம் வருது. அதே மாதிரி மைண்ட் லேயரில் சப்போஸ் ஒருத்தவங்க ரொம்ப ஃபியர்ஃபுல்லாக இருக்காங்க, ரொம்ப ஆங்ஸைட்டியாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா அது வந்து மேஜர் பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் லேயரில் தான். அப்போ அதை எப்படி பண்ணணும்னா அங்கேயும் வந்து நீங்கள் ஹீல் பண்ணுறப்ப என்னென்னா இந்த பிராணிக் லேயரில் தான் நீங்கள் ஹீல் பண்ணுவீங்க. அது வந்து அதுக்குரிய சக்ராஸ், அதுக்கு ரிலேட்டட் உள்ள சக்ராஸை நம்ம வந்து ஹீல் பண்ணுறப்ப மைண்ட் லேயரில் இருக்கக்கூடிய அந்த சிம்டம்ஸ், அந்த ஃபியரோ ஆங்ஸைட்டியோ அது ரிலேட்டட் திங்ஸ் வந்து மாற ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து மைண்ட் லேயரில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ். இப்போ அந்த மைண்ட் ரிலேட்டடில் இருக்கக்கூடிய என்ன பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம இந்த பிராண உடம்புல நம்ம ஹீல் பண்ணுறதுனால வர ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ நம்ம இன்னொரு மாதிரி பார்க்கலாம். இப்போ ஒருத்தவங்க வந்து ஃபிசிக்கலி நல்லா இருக்காங்க, பட் ஆனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப டயர்டாகவே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிராணிக் லேயரில் ஏதோ ஒரு கன்ஜெக்ஷன் ஆஃப் எனர்ஜி இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த பிராணிக் லேயரில் இருக்க எனர்ஜியை கன்ஜெக்ஷன்ஸை நம்ம ஹீல் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா ஃபிசிக்கல் பாடியில் இருக்க டயர்ட்னஸ் போயிடும். சிலருக்கு என்னென்னா சிலர் நல்லா ஃபிசிக்கலி நல்லா இருப்பாங்க, எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க, ஆனால் அவங்களால சரியாக சிந்திக்க முடியாது, எண்ண ஓட்டங்கள் இல்லாத மாதிரி இருக்கும். அப்போ அது எந்த லேயரில் பிரச்சனை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து மன லேயரில் உள்ள பிரச்சனை.
ஸோ அதுக்கு எப்படின்னா அதே மாதிரி பிராணிக் லேயரில் ஒரு ஹீலிங் மெத்தடாலஜி இருக்குது. அந்த ஹீல் பண்ணுறப்ப அந்த மைண்ட் லேயரில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி பேட்டர்னில் ஒரு சேஞ்சஸ் வந்து ஒரு பிளாக்கேஜ் ரிலீஸ் ஆகி அது நார்மல் ஆகிறப்ப அவங்க மனம் வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். அவங்க எமோஷன்ஸ் என்ன இருந்தாலும் அது நார்மலாக வர ஆரம்பிக்கும். சிலர் என்ன இருப்பாங்கன்னா ஹெல்த்தியாக இருப்பாங்க, நல்ல எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க, நல்ல சிந்தனைகள் இருக்கும், அவங்க எமோஷ்னலி பேலன்ஸ்டாகவும் இருப்பாங்க. ஆனால் டிசிஷன் எடுக்க முடியாது. ஒரு விஷயத்தை அவங்க டிசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து நாள் கடத்துவாங்க, அவங்களால முடியாமல் இருக்கலாம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எந்த லேயரில் இந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா 4வது லேயரில் உள்ள பிரச்சனை. அதாவது பார்த்திங்கன்னா இன்டலெக்சுவல் லேயரில் ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது. ஸோ அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைக்கு நீங்கள் எப்படின்னா ஒரு ப்ராப்பராக நம்ம ஹீல் பண்ணுறோம் அப்படின்னோம்னா அந்த பிராணிக் லேயரில் ஹீல் பண்ணுறப்ப அந்த லேயரில் என்ன மாதிரியான எனர்ஜி பிளாக் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம ஹீல் பண்ணி அந்த இன்டலெக்சுவல் லேயரில் இருக்கக்கூடிய பிளாக்கேஜை ரிலீஸ் பண்ணிங்கன்னா அவங்க ஒரு நல்ல டிசிஷன் மேக்கிங் பர்சனாக மாறிடுவாங்க. அவங்களால எல்லா விஷயத்தையும் நல்லா அனலைஸ் பண்ண முடியும். அனலைஸ் பண்ணி இந்த 2 விஷயத்தில் எதை முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஷார்ப்பான ஒரு டிசிஷனுக்கு வர ஆரம்பிப்பாங்க. இதை நம்ம இன்னொரு வகையிலையும் அச்சீவ் பண்ணலாம். இந்த திபேத்திய தியானத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஆனாபானசதி அப்படிங்கிற அந்த மைண்ட்ஃபுல்னஸ் ப்ரீத்திங் டெக்னிக்கை நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணாலும் இந்த ஃபிசிக்கல் லேயர், பிராணிக் லேயர், மைண்ட் லேயர், இன்டலெக்சுவல் லேயரில் எல்லா லேயரில் இருக்கக்கூடிய பிராணமும் நம்மளுக்கு சரியாகும். அது செல்ஃப் ஹீலிங் மெத்தட். பட் எல்லாராலையும் செல்ஃப் ஹீலிங் பண்ண முடியுமா? எல்லாராலையும் தியானம் பண்ண முடியுமா? எல்லாராலையும் பிரச்சனை இருக்க நேரத்தில் உட்காந்து தியானம் பண்ண முடியுமா? அப்படின்னா அங்கே ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. ஸோ அந்த சூழ்நிலையில் தான் எங்களை மாதிரி ஒரு ஹீலர் வந்து நிச்சயமாக தேவைப்படுறாங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹீலர்னால் மட்டும்தான் எந்த லேயரில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத அவங்களால வித்தின் 5 மினிட்ஸில் ஐடென்டிஃபை பண்ணணும். அதுதான் ஒரு பெஸ்ட் ஹீலரோட குவாலிட்டி. ஒரு பெஸ்ட் ஹீலரோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து அவங்களோட கிளைண்ட் வந்து சொல்லக்கூடிய பிரச்சனையை 5லேருந்து 10 நிமிடத்துக்குள்ளே எந்த லேயரில் அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதை கரெக்டாக ப்ரூவ் பண்ணி அதுக்குரிய தெரப்பி சிஸ்டத்தை மாடலேட்டாக அவங்க வந்து ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ்க்குள்ளே அவங்க அசஸ் பண்ணி சொல்லணும். ஸோ அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹீலரை பொறுத்து அமையும். இந்த எனர்ஜி ஹீலிங் நம்ம செய்யக்கூடிய அந்த டிபேட்டியன் எனர்ஜி ஹீலிங் என்ன மாதிரியான டிசீசஸ்க்கு இது சப்போர்ட் பண்ணும், அது ஹெல்ப் பண்ணும் க்யூர் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ் அது எல்லாத்துக்குமே இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்னாலே என்னது? இம்பேலன்ஸ் ஆஃப் எனர்ஜி. நம்மளோட எனர்ஜி அங்கே அடிபட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நேச்சுரலாக நம்ம இல்லை, நேச்சுரல்லேருந்து நம்ம விலகி போயிட்டோம் அப்படிங்கிறது தான் வந்து லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ். இந்த லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ் எல்லாத்துக்கும் அப்புறம் ஜென்ரல் ஹீலிங், நான் நல்லா இருக்கேன் பட் இருந்தாலும் இன்னும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நல்ல மெமரி பவர் வர்றதுக்கு, ஆக்டிவாக இருக்கிறதுக்கு, ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு, அவங்களோட பிஹேவியரல் பேட்டர்ன்ஸை வந்து நல்லா ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஹீலிங் தாராளமாக பண்ணலாம். மென்ஸ் ஹெல்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், அவங்களோட ஃபோக்கஸ் வரத்துக்கு, அவங்களோட அவங்களோட செக்ஷுவல் லைஃபு எல்லாத்துக்குமே வந்து இந்த ஹீலிங் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ உமன்ஸ் ஹெல்த் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா அவங்களோட மென்சுரல் சைக்கிள்லேருந்து, அவங்களோட ப்ரீ அண்ட் போஸ்ட் மெனோபாஸ்லேருந்து, ப்ளஸ் வந்து டூரிங் த ப்ரெக்னன்சி டயத்தில் அவங்களுக்கு குழந்தை அந்த 9 months அவங்க கேரி பண்ணுறப்ப அவங்களோட எனர்ஜி அண்ட் எமோஷ்னல் பேலன்ஸுக்கு இந்த ஹீலிங் வந்து ரொம்ப அருமையாக ஹெல்ப் ஆகும். ஆஃப்டர் டெலிவரி பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு பேக் போனில் ஒரு பெயின் உண்டாகும். அதை நம்ம 3 to 4 செஷன்ஸில் கம்பல்சரியாக அதை ரிலீவ் பண்ண முடியும். அது வி கேன் ஆல்சோ டீச் நம்ம செல்ஃப் ஹீலிங். ஸோ அந்த செல்ஃப் ஹீலிங் அவங்களால ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அது போக இந்த போஸ்ட் அண்ட் ப்ரீ சர்ஜரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு சர்ஜரிக்கு முன்னாடி அவங்க எமோஷ்னலி நிறைய டிஸ்டர்ப்டாக இருப்பாங்க, ஒரு கைண்ட் ஆஃப் அ ஃபியர் இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம வந்து ஹீலிங் பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து they can face that surgery very கம்ஃபர்டபுளாக ஃபேஸ் பண்ண முடியும். ஆஃப்டர் சர்ஜரி வந்து ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆகிறதுக்கும் இது வந்து ஹீலிங் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிரிட்டிக்கல் இல்னஸ் ஆர் அக்யூட் இல்னஸ் அப்படின்னு சொல்லலாம். சடனாக வந்து ஒரு ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் வருது, போய் செக் பண்ணுறாங்க, அவங்க ஸ்டண்ட் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹார்ட்டில் ஒரு இஷ்யூஸ் வருது அப்படின்னா அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு விதமான எமோஷனல் இம்பேலன்ஸ் இருக்கும். அந்த நேரத்தில் அந்த ஹீலிங் வந்து அவங்கள வந்து எமோஷ்னலி பேலன்ஸ் பண்ணி அந்த ப்ராசஸை வந்து ஸ்மூதன் பண்ணி அவங்கள ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த இதுலேருந்து அவங்கள வந்து ஹெல்ப்ஃபுல் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டமாக இதை நம்ம பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்லை, நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே எங்கெல்லாம் ஒரு இம்பேலன்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதோ, ஃபிசிக்கலாகவோ மைண்ட்லேயோ
இல்லை உங்களோட என்வைர்மெண்ட்லேயோ தெரியுதோ, அங்கே எல்லா இடத்துலையுமே நம்ம இந்த டிபெட்டியன் எனர்ஜி ஹீலிங்கை நம்ம தாராளமாக தெரப்பெட்டிக்கலாக அப்ளை பண்ணி நல்ல ஒரு சப்போர்ட் சிஸ்டத்தை கொடுத்து ஒரு இன்னர் பீஸை கொடுக்க முடியும். ஸ்டே எனர்ஜெட்டிக், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே பிளஸ்ட். சௌபாகியம்.